ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் 4.3ல 11 சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் இஸ் 468 மீட்டர் ஸ்கொயர். அதாவது 2 ஸ்கொயருக்குள்ளே உள்ள ஏரியாவை சம் பண்ணால் 468 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பெரிமீட்டர்ஸ் ஆர் 24 மீட்டர், ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த 2 ஸ்கொயர். அதாவது அந்த பெரிமீட்டரோட டிஃப்ரென்ஸ் வந்து 24 மீட்டராக இருந்தால் அந்த அதோட 2 ஸ்கொயரோட சைடு வந்து என்னவாக இருக்கும், அதான் நம்மளோட கொஷின். சரிங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு 2 ஸ்கொயரோட சைடு என்ன தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அது ஹெச் மீட்டர் ஒய் மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் வந்து 4h அண்ட் 4y, ஏரியா வந்து ஹெச் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர். கொஷின் படி கிவன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்கார்டிங் டு கொஷின் படி பார்த்தீங்க அப்படின்னா 4h மைனஸ் 4y டிஃப்ரென்ஸ் தானே. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் பெரிமீட்டர்ஸ்னால 4h மைனஸ் 4y ஈக்குவல் டு என்னது, இது 24 மீட்டர். ஓகேவா? h மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6, h ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 6. இந்த ஒய் வந்து 2 சைடு கொண்டு போகும்போது இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு h ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 468. h ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதான் 468 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். இப்போ வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்க்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது, ஒய் ப்ளஸ் 6. அப்போ ஒய் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 468. இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா தானே. 36 ப்ளஸ் 12y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஒய் ஸ்கொயர். சார் இதில் 2y ஸ்கொயர் வரும். சரிங்களா? 2y ஸ்கொயர் ப்ளஸ் 12y ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 468. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் மைனஸ் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும், 468 216 வரும் இல்லையா. அப்போது இது எல்லாமே 2y ஸ்கொயர் இதில் வரும். எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் மிஸ் பண்ணிட்டேன், மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 12y மைனஸ் 216. இது டிவைட் பண்ணால் தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு வரும். ஒய்யை காமன் எடுத்திங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் 18 மைனஸ் 12 காமன் எடுத்தால் ஒய் ப்ளஸ் 18. ஒய் ப்ளஸ் 18 காமன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிமைனிங் டைம்ஸ் ஒய் மைனஸ் 12. இப்போ 2 வேல்யூ நமக்கு கிடைக்கிது, நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிது இல்லையா. சைடு எப்போவுமே என்ன வேல்யூவாக இருக்காது, நெகட்டிவாக இருக்காது. அதனால் அதோட ஸ்கொயரோட சைடு வந்து என்ன அப்படின்னா 12 மீட்டர் ஒன்றும் அண்ட் தென் 12 ப்ளஸ் 6, இந்த வேல்யூ என்னது 12 ப்ளஸ் 6, இப்போ 18 மீட்டர். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. நம்ம வந்து 2 ஸ்கொயரோட சைடு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.